கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால நேரத்திலையும் உங்கள் மத்தியிலே ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை கொடுக்க அடிமையை பயன்படுத்தினதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி ஏசாயாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 15வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10வது அதிகாரம் 15வது வசனத்தை இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த செய்தியினுடைய தலைப்பு மேன்மை பாராட்டாதே என்பது இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பாக இருக்கிறது. அதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வசனத்தை வாசிக்கலாம். கோடாரியானது தன்னால் வெட்டுகிறவனுக்கு விரோதமாய் மேன்மை பாராட்டலாமோ? வாளானது தன்னை கையாடுகிறவனுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டலாமோ? பாராட்டினால் தடியானது தன்னை பிடித்தவனை மிரட்டினார் போலவும், கோலானது நான் மரக்கட்டை அல்லவென்று எழும்பினார் போலவும் இருக்குமே. கோடாரியானது தன்னால் வெட்டுகிறவனுக்கு விரோதமாய் மேன்மை பாராட்டலாமோ? இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு மேன்மை பாராட்டலாமோ அப்படின்றது தான் தலைப்புன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதாவது இந்த உலக வாழ்க்கையில் நம்ம ஜீவிக்கும்போது ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மை வைத்து ஆண்டவர் இந்த பூமியில் செய்கிற காரியங்கள் அநேகமாக இருக்கிறது. அதாவது ஊழியக்காரர் மூலமாக மட்டும்தான் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறார் என்பது கிடையாது. புதிய ஏற்பாட்டின் பிரமாணத்தின் பிரகாரமாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நம்ம எல்லார் மூலமாகவும் ஆண்டவர் வெளிப்படுகிறார். நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவர் இருக்கிறபடியினால் அவருடைய மகிமை நம் மூலமாய் வெளிப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற அற்புதங்கள் மூலமாகவும் அடையாளங்கள் மூலமாகவும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை மூலமாய் மற்ற ஜனங்கள் புறஜாதிகளுக்கு முன்பாக ஆண்டவர் வெளிப்படுகிறார். அப்படி வெளிப்படும்போது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நான் கையிட்டு செய்கிற காரியம் எனக்கு ஜெயமாக மாறும்போது நான் என்ன செய்கிறேன் அப்படின்றது அந்த இடத்துல மிக முக்கியமான இந்த வசனத்தில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதாவது கோடாரியானது தன்னால் வெட்டுகிறவனுக்கு விரோதமாய் மேன்மை பாராட்டலாமோ? அதாவது கோடாரி அப்படின்றது இந்த இடத்துல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற 4 காரியங்களும் கோடாரி, வாள், அப்புறம் தடி, கோல், இந்த 4மே வெறும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு சாதாரண பொருள், ஒரு ஆயுதம். அந்த ஆயுதம் சும்மா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை வைத்து எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது சும்மா இருக்கும்போது அது எந்த ஒரு மேன்மையுமே அதுக்கு கிடையாது. ஆனால் அதை வைத்து ஒரு காரியத்தை செய்யும்போது ஒரு நல்ல காரியம் நடக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு கோடாரியை வச்சு ஒரு மரத்தை நம்ம வெட்டுறோம் அப்படின்னு சொன்னால், அந்த கோடாரி இந்த வசனத்தின் பிரகாரமே பார்க்கும்போது அந்த கோடாரி என்னால் தான் இந்த மரத்தை வெட்டினேன் அப்படின்னு அந்த வெட்டுகிற ஒரு மனிதனுக்கு விரோதமாய் மேன்மை பாராட்ட முடியாது. ஏன்னா இந்த கோடாரி இல்லைன்னா இன்னொரு கோடாரி, அதை வைத்து அதை வெட்டுகிற அந்த நபருக்கு தான் அந்த இடத்துல மகிமையை தவிர அந்த த கிரெடிட் கோஸ் டு த யூசர் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட், நாட் த இன்ஸ்ட்ருமெண்ட். அதாவது அந்த ஆயுதத்தை பயன்படுத்துகிற நபருக்கு தான் அந்த மகிமையும் அந்த கனமும் செல்லுமே தவிர அந்த ஆயுதத்திற்கு ஒருபோதும் ஒரு கணம் கிடையாது. ஏன்னா அது வெறும் ஒரு ஆயுதம். அந்த ஆயுதம் சும்மா இருந்துச்சுன்னா அதை வைத்து எந்த ஒரு பிரயோஜனமுமே கிடையாது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். நம்முடைய வாழ்க்கை மூலமாய் ஆண்டவர் அற்புதங்களை செய்து மற்ற ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவர் வெளிப்படுகிறார் என்று சொன்னால் அதை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு என்னிடத்தில் ஒன்றும் கிடையாது அப்படின்றத நம்முடைய இருதயத்தில் வைத்திருக்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செஞ்சுட்டாரு, இல்லை ஒரு காரியத்தை நான் என்னுடைய வேலை ஸ்தலத்தில் நான் செய்கிறேன்னா இருக்கலாம், இல்லை ஒருவேளை படிப்பின் காரியத்தில் படிக்கிறவர்கள் ஒரு நல்ல எக்ஸாமை நல்லா எழுதி மார்க் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால், இல்லை ப்ரொமோஷனுக்கு நேராக வேலை செய்கிறவங்க ஒரு ப்ராஜெக்டை சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல மேன்மை பாராட்ட வேண்டிய நபர் யார் தன்னை உயர்த்த வேண்டும் என்பதை நம்ம அந்த இடத்துல நிதானிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இப்போது அந்த காரியத்தை நான் செஞ்சிட்டேன் அப்படின்ன உடனே இப்போது என்னால் தான் இது நடந்துச்சு. ஏன்னா பிசாசு எப்பயுமே சின்ன சின்ன காரியங்கள் மூலமாக தான் நம்முடைய வாழ்க்கையில் வருவான். அது தவறு அப்படின்றதையே நம்ம தெரியாத நேரத்தில், ரொம்ப நம்ம மகிழ்ச்சியில் கலிகூர்ந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் பிசாசு 2 இடத்துல வருவான். ஒன்று நம்ம கலிகூர்ந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது, இல்லை நம்ம ரொம்ப தாழ்ந்து போய் நம்ம டிப்ரெஷனில் இருக்கும்போது பிசாசு வருவான். அப்படி இருக்கும்போது ஒரு உயர்வு என்னுடைய வாழ்க்கையில் வருது, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மை வருது, என் வாழ்க்கையில் நான் ஒரு நல்ல ஒரு பயங்கரமான ஒரு காரியத்தை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா, அந்த காரியத்தை செய்தது யார் அப்படின்றது தான் நம்ம யோசிக்கணும். நான் செஞ்சேனா, இல்லை என் மூலமாய் ஆண்டவர் அந்த காரியத்தை செய்வதற்கு எனக்கு பலத்தை கொடுத்தார், இல்லை என் மூலமாய் ஆண்டவர் அந்த காரியத்தை செய்தார், இல்லை இந்த காரியத்தை செய்வதற்கு என்னை ஆண்டவர் பயன்படுத்தினார் அப்படின்றது தான் என் மனசில் இருக்கணுமே தவிர, நான் இதை செஞ்சேன் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னு சொன்னால் நாம் பெருமை பாராட்டுகிறவர்களாக இருப்போம். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்பது வேதத்தில்
நிச்சயமாய் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையாக இருக்குது. என்னுடைய மகிமை பிரஸ்தாபத்திற்காக நான் கட்டின மகா பாபிலோன் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொன்ன அந்த ராஜா எப்படி விழுந்து போனான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அந்த ஒரு வார்த்தை தான், என்னுடைய மகிமை பிரஸ்தாபத்திற்காக நான் கட்டின அப்படின்ற அந்த வார்த்தை, நான் கட்டினன் வந்த உடனே அவனுடைய மேன்மை ஒரு மிருக ஜீவன்களைப் போல தாழ்த்தப்பட்டதை பார்க்கிறோம். அதே போல எப்பயுமே ஆண்டவரினுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்கிறார், என் மூலமாய் ஆண்டவர் வெளிப்படுகிறார் என்ற ஒரு காரியம் வரும்போது நாம் நம்மை தாழ்த்துகிற ஜனமாக இருக்க வேண்டியது மிக 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 முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. ஒரு ஹாஸ்பிட்டலில் எடுத்துக்கிட்டோன்னா கூட ஒரு ஆப்ரேட் பண்ணுற ஒரு டாக்டர் இருக்கிறார் அப்படின்னா அவர் பயன்படுத்துகிற அநேக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த இடத்துல இருக்கும். இல்லை அவரை சுற்றி நிற்கிற அநேக செவிலியர்கள், அந்த நர்ஸ் அந்த இடத்துல இருப்பாங்க. ஆனால் அந்த ஆப்ரேட் பண்ணுறது அந்த ஒரு நபராக தான் இருப்பார். அவர் தான் அந்த இடத்துல ஆப்ரேஷனை செய்வார். செஞ்சு முடித்த உடனே அந்த கிரெடிட் யாருக்கு தான் போகும்? அந்த செஞ்ச அந்த டாக்டருக்கு தான் போகும். அப்போ உடனே இந்த சுற்றி நிற்கிற இந்த நர்ஸோ இல்லை அவர் பயன்படுத்தின அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோ வந்து நாங்கள் தானே இதை செய்ய அவருக்கு ஹெல்ப் பண்ணோம், இல்லை நாங்கள் இல்லைன்னா நீங்கள் இதை பண்ணியிருப்பீங்களா அப்படின்னு சொல்லி ஒருபோதும் சொல்ல முடியாது. ஏன்னா அத்தனை நபர்கள் அந்த இடத்துல சுற்றி இருந்தாலும் அந்த ஸ்பெஷலிஸ்ட் அந்த இடத்துல யார் தான்? அந்த ஒரே ஒரு நபர் தான். அவர் அசையாமல் ஒரே இடத்துல நின்று தான் அந்த வேலையை செஞ்சது போல இருக்கும். ஆனால் செய்தவர் அவர் ஒருவர் மட்டுமே. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கிற மேன்மைகளாக இருக்கிறான், இல்லை வரப்போகிற நாட்களில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை உயர்வில் வைக்க போகிற காரியங்கள் எப்படிப்பட்ட உயர்வாக இருந்தாலும், எப்படிப்பட்ட செயலாக இருந்தாலும், எப்படிப்பட்ட அற்புதங்களாக இருந்தாலும் அதை செய்தவர் ஆண்டவர் அப்படின்றது நம்முடைய மனதில் நம்ம எழுதி வைக்கணும், நம்முடைய சிந்தையில் எழுதி வைக்கணும். ஒருபோதும் மேன்மையான இந்த மேட்டுமையான சிந்தைக்குள்ளாக நம்ம போகாதபடிக்கு இதை நான் செய்யவில்லை, இதை ஆண்டவனுடைய வாழ்க்கை மூலமாய் செய்திருக்கிறார் அப்படின்றத நம்ம ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி ரொம்பன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது அவ்வளோ முக்கியமான ஒரு காரியம். கொஞ்சம் ஒரு சின்ன இடத்துல நம்ம இடறி இதை நான் பண்ணிட்டேன், இதை நான் செஞ்சேன் அப்படின்னு நம்ம அந்த இடத்துல அந்த கனத்தையும் அந்த மேன்மையும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு பிற்பாடு ஆண்டவருடைய மகிமை அந்த இடத்துல வெளிப்படுறதை நம்மளால் பார்க்க முடியாது. நம்ம எந்த அளவுக்கு நம்ம அந்த துதியையும் அந்த கனத்தையும் ஆண்டவருடைய சமூகத்தில் வைக்கிறோமோ ஆண்டவர் இன்னும் அதிகமாக நம்மளை எடுத்து பயன்படுத்துவார். இன்னும் அதிகமான அற்புதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கை மூலமாக ஆண்டவர் செய்வார். இன்னும் உயர்வான காரியத்தை நம்முடைய படிப்பிலேயோ இல்லை நம்முடைய வேலை ஸ்தலங்களில் ஆண்டவர் நம்ம மூலமாய் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனால் அந்த ஒரு இடத்துல நம்ம புத்தி பிசகாய் அந்த ஒரு காரியத்தை அந்த மேன்மையை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். அதற்கு பின்பு நீ தான் செஞ்சியாப்பா, சரி நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த ஒரு நொடியில் நம்மளை விட்டுட்டார் அப்படின்னா அவ்வளோதான். நம்ம திக்கற்றவர்களாய் திகைத்து போய் வழி தெரியாதவர்களைப் போல நம்ம இருக்கிற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்துடும். அதுக்கு அப்படியே ஒரு மேட்டுமையான சிந்தைக்குள்ளே நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதற்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்றதையும் ஆண்டவர் நம்மளுக்கு வேதத்தில் சொல்லியிருக்கிறாரு. லூக்கா 17வது அதிகாரம் 10வது வசனத்தை பார்க்கும்போது, லூக்கா 17வது அதிகாரம் 10வது வசனத்தில், அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். ஆண்டவர் நம்ம மேன்மை பாராட்டக்கூடாதுன்றதையும் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாரு. மேன்மை பாராட்டபடிக்கு நம்ம என்ன சொல்லணுமா? அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு, அதாவது கம்ப்ளீஷன் முடிஞ்சிருச்சு, டாஸ்க் சக்ஸஸ் ஆகிடுச்சு, அந்த இடத்துல எல்லா கணமும் வந்துருச்சு. வந்த பிறகு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள். இதுதான் முக்கியம். நம்ம எந்த கணத்தை யார்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்றது. அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை தான் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். இப்பொழுது செய்கிற எல்லா காரியங்களும் இப்போது அந்த காரியத்தை செய்யறதில் ஏன் அந்த கணத்தை நான் ஆண்டவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த சுகத்தை இப்போ நான் இந்த இடத்துல நான் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது ஆண்டவர் எனக்கு கொடுத்தது. இப்போ இவ்வளோ வார்த்தைகளை நான் பேசுகிறேன்னு சொன்னால் இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஞானம். இந்த இடத்துல ஆண்டவர் எனக்கு ஞானத்தையும் கொடுக்காம எனக்கு சுகத்தையும் கொடுக்கலன்னு சொன்னால் நான் இங்கே நின்று இவ்வளோ பேசவும் முடியாது, நான் இந்த இடத்துல நிற்கவும் முடியாது. எனக்கு ஏன்னா இந்த இடத்துல நிற்பதற்கான தகுதி எனக்கு கிடையாது. எனக்கு இந்த இடத்துல தகுதிப்படுத்தி எனக்கு சுகத்தை கொடுத்து எனக்கு ஞானத்தை கொடுத்து தைரியத்தை கொடுத்து இந்த இடத்துல நிற்க வச்சு இவ்வளோ ஆண்டவர் பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் இந்த கணம் ஆண்டவருக்கு உரியதே தவிர நான் இத்தனை டிகிரி நான் படிச்சிருக்கிறேன், நான் வேதத்தை இத்தனை வாட்டி நான் முடிச்சிருக்கிறேன், எனக்கு எல்லாமே தெரியுன்ற எந்த ஒரு காரியமும் என்னுடைய வாழ்க்கையில் மேன்மையாக இருக்கக்கூடாது. நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள்.
இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் தாழ்த்த வேண்டியது மிக முக்கியம். இதை உங்களுடைய இருதயத்தில் மிக கவனமாய் நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னு சொன்னால், யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியில் போடுவார்கள், அவைகள் எரிந்து போகும். இந்த இடத்துல பாருங்க, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவருக்குள்ளே வேர் கொண்டு இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு நாம் ஆண்டவரோடு, அந்த செடியாகி ஆண்டவரோடு கொடியாகிய நாம் இணைந்து இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு தான் நம்ம கனிகளை கொடுக்க முடியும். நீங்கள் என்னிலும் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அந்த கொடி தனியாக போனால் எப்பயுமே ஒரு பிரயோஜனமும் அந்த இடத்துல கிடையாது. ஆண்டவர் திராட்சை செடி அப்படின்றத இந்த உமைக்கு பயன்படுத்துகிறதே ரொம்ப ஞானமான ஒரு காரியம். மற்ற எல்லா செடியுமே கிளையை தனியாக வச்சா ஏதோ ஒரு வகையில் வளர்ந்துடும். ஆனால் திராட்சை செடி இந்த விஷயத்தில் பார்க்கும்போது அது அப்படி தனியாக வளர்கிற ஒரு செடி கிடையாது. எந்த அளவுக்கு அது அந்த கொடிகள் அந்த செடியோடு இணைந்து இருக்கிறதோ அப்பொழுதுதான் அது அந்த இடத்துல பிரதிபலனை கொடுக்க முடியும், அந்த கனிகளை கொடுக்க முடியுமே தவிர அது தனித்து நின்றால், அதுதான் அந்த 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல் அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அவ்வளோதான். ஆண்டவரை விட்டு நம்ம பிரிஞ்ச அந்த கணத்தை நான் எடுத்து நான் தனி செடி அப்படின்றத நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் வெளியே எரியுண்டு உலர்ந்து போவான். அவ்வளோதான். அந்த செடி கொஞ்ச நாள் கூட இருக்குன்றது கிடையாது. எரியுண்டு தூக்கி போட்டாச்சு, உலர்ந்து போகும். அவ்வளோதான். ஒரு செடி எந்த அளவுக்கு அதோட ரூட்டில் அதோட அந்த ஸ்டெம்குள்ளே அந்த சக்தி, அந்த வெட்னஸ் இருக்குதோ அதை பொறுத்து தான் அது கனி கொடுக்கக்கூடிய, இல்லை அந்த செடி உயிரோடு இருக்கிற சாத்திய கூறுகள் இருக்குது. அது ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா the plant is finished. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரோடு நிலைத்து இருக்கிறோமோ, ஆண்டவரோடு இணைந்து இருக்கிறோமோ, கொடுக்க வேண்டிய கனத்தை எல்லாம் ஆண்டவருக்கு கொடுத்து, நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், எங்களுக்கு கட்டளையிடப்பட்ட காரியத்தை மட்டுமே நாங்கள் செய்திருக்கிறோம் என்று சொல்லி அந்த கனத்தையும் அந்த துதியையும் அந்த மகிமையை ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம வைக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம ஆண்டவருக்குள்ளே இன்னும் அதிகமாக நிலைத்திருந்து, பெருமையுள்ள சிந்தனை வந்துருச்சுன்னா நான் தனியாக போயிடுவேன். ஆனால் அதை விட்டு நான் தாழ்த்தி ஆண்டவருக்கு எல்லா கனத்தையும் கொடுக்கும்போது இன்னும் அதிகமாக அந்த உறவு, அந்த பாண்ட், அந்த செடியோடு இருக்கிற அந்த ஒரு இணைப்பு எனக்கு அதிகமாகும் போது மிகுந்த கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நபராக என்னால் என்னுடைய வாழ்க்கையில் மாற முடியும். இன்னும் அதிகமான காரியங்களை ஆண்டவருடைய வாழ்க்கையிலிருந்து செய்யக்கூடிய அற்புதங்களை என்னுடைய வாழ்க்கையில் என்னால் பார்க்க முடியும். இதற்கு எடுத்துக்காட்டாய் நம்ம வேதத்திலிருந்து பார்க்கும்போது தாவீதை நம்ம எடுத்து பார்க்கலாம். தாவீது எல்லா காரியத்திலையும் ஆண்டவரை முதன்மைப்படுத்துகிற, ஆண்டவருக்காக ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்தில் கேட்டு செய்கிற ஒரு நபராய் அவனுடைய வாழ்க்கையில் அவன் இருக்கிறான். கோலியாத்தினுடைய விஷயத்தில் ஆரம்பிக்குது அவனுடைய ஜெயம். அதாவது அதுக்கு முன்பாக அந்த மிருக ஜீவன்களை அவன் அந்த கொலை செய்து போடுகிற காரியத்திலிருந்தே அவன் அந்த இடத்துல சாட்சியாக அந்த இடத்துல அறிவிக்கிறான். இவைகளை செய்ய என்னை பலப்படுத்தின தேவன் இந்த பெலிஸ்தனை என்னுடைய கையில் அவர் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி அவன் செய்கிறான். அதே போல் பாருங்க, அந்த மேன்மை அந்த ஆண்டவருடைய கரத்தில் அவன் கொடுக்கும்போது அவனுக்கு அடுத்தடுத்து வருகிற எல்லா டாஸ்க்குமே, சவுல் சில டாஸ்க்கு அந்த இடத்துல கொடுக்குறான். சில ராஜாக்களுக்கு எதிராக இவன் போக வேண்டிய சூழ்நிலைகள், சில எதிரிகள் இவனுக்கு பின்பாக வராங்க. இந்த எல்லா காரியத்திலையும் இவனுடைய வாழ்க்கையில் ஜெயம் எப்படி வந்துச்சு? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு நபருக்கு எப்படி யுத்தம் செய்ய முடியுது, எப்படி ஒரு ஆர்மி அசம்பிள் பண்ண முடிஞ்சிச்சு, எப்படி இவ்வளோ ஜெயங்களை கொண்டு அவனால் வெற்றியோடு திரும்பி வர முடியுது அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் அவனோடு இருந்தபடியினால், ஆண்டவருடைய கரம் அவனோடு இருந்தபடியினால் எல்லா மேன்மைகளையும், அவனுக்கு கிடைச்ச எல்லா வெற்றியும், அதாவது அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த இடத்துல வேணால் அவங்க பாடியிருக்கலாம், சவுல் கொண்டது 1000 தாவீது கொன்றது 10,000. ஆனால் அந்த இடத்துல எந்த இடத்துலையும் தாவீது அந்த கணத்தை எடுத்துக்கொண்டதாக வேதம் சொல்லவில்லை. ஏன்னா எல்லாத்தையும் ஆண்டவருக்காகவே செய்த ஒரு தாவீதுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியான வெற்றிகள், எல்லா காரியத்திலும் ஆண்டவர் அவனோடு இருக்கிறார். ஆண்டவர் அவனுக்கு அந்த இடத்துல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவனுடைய வாழ்க்கையில் மூலமாய் செய்து அவர் மகிமைப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அதே இன்னொரு நபரை பார்க்கும்போது, பிலேயாமை பார்க்கும்போது, பிலேயாம் ஆண்டவருடைய தீர்க்கதரிசி, அவர் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு ஜனங்களிடத்தில் சொல்ல வேண்டிய ஒரு நபர். ஆனால் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறாரு? அவர் அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் ஒரு ராஜா கூப்பிட்டு நீ இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே
அது ஆண்டவருக்கு பிரியமா? ஆண்டவர் இதற்கு சாதகமான வார்த்தைகளை முதல்ல எனக்கு கொடுப்பாரா? ஆண்டவருடைய சித்தம் இதுவா? எதையுமே கேட்கல. நான் தீர்க்கதரிசி, நான் இந்த வார்த்தையை சொன்னேன் அப்படின்னா அது என்ன ஆகிடும்? நடந்துரும் அப்படின்ற ஒரு காரியத்தில் இவர் என்ன பண்ணுறாரு? ராஜாவுக்கு பின்பாக போகிறாரு. கடைசியில் வெளிப்படுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்னு இவருடைய வாயினாலே அறிக்கையிடுறார். ஆனால் அந்த முன்னாடி உள்ள சம்பவங்களை பார்க்கும்போது இவர் என்ன நினச்சிட்டு போகிறாரு? எதுவுமே நினைக்காம நான் சொன்ன ஆண்டவர் இந்த இடத்துல செஞ்சிருவார், இல்லை நான் இந்த வார்த்தையை சொன்னால் இது நடந்துரும், வல்லமை என்னிடத்துலேருந்து வருது, இந்த வார்த்தைகள் என்னிடத்துலேருந்து வருதுகிற அப்படின்ற ஒரு நினைப்பில் அவர் போகிறாரு. போய் எல்லா இடத்துல நின்று பார்க்குறாங்க, ஆங்கிளாக பார்க்குறாங்க. ஆனால் எந்த இடத்துலையும் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க அவரால் முடியவே இல்லை. ஏன்னா வல்லமையும் அற்புதமும் கனமும் எல்லாம் ஆண்டவருக்குரியதே தவிர என்னிடத்திலிருந்து ஒரு காரியமும் வெளிப்படுகிறதல்ல. எனக்கு என்னதான் திறமைகள் இருந்தாலும், எனக்கு என்னதான் தாளந்துகள் இருந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு சோஷியலான ஒரு பர்சனாக நான் இருந்தாலும், என் மூலமாக ஆண்டவர் வெளிப்படணும் அப்படின்னு சொன்னால் அது ஆண்டவரால் மட்டுமே முடியுமே தவிர, ஆண்டவர் இப்படி செய்வார் அப்படின்றத நான் பார்த்துட்டு அதே போல் நான் செய்ய நினச்சேன் அப்படின்னு சொன்னால் அது தோல்வியாக தான் முடியுமே தவிர ஒருபோதும் அது ஜெயமாக இருக்காது. அதனால் இந்த பிழையாமை போல் இருக்காதபடிக்கு தாவீதை போல என்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கிற எல்லா மேன்மைகள், கிடைக்கிற எல்லா வெற்றிகள் எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் தான் என்னை கொண்டு இந்த காரியத்தை செய்கிறார். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், எனக்கு கட்டளையிடப்பட்டதை மாத்திரமே நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி லூக்கா 17:10 சொல்லப்பட்டது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். இன்னும் அதிகமான வெற்றிகளை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்ப்போம். பார்க்கிற எல்லா வெற்றிகளையும் ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நிச்சயமாய் ஆண்டவர் மகிமைப்படுவார்கள். நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை, துதிக்கிறோம் அப்பா, எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உடைய வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி. மேன்மை பாராட்டலாமோ என்கிற இந்த வார்த்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு இதில் பேசியிருக்கிறீங்க ராஜா. எங்கள் வாழ்க்கை மூலமாய் ஆண்டவரே நீர் அநேக ஜனங்களுக்கு முன்பாக மகிமைப்பட்டிருக்கிறீர், அநேக அற்புதங்களை எங்களுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறீர், அநேக மேன்மைகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த மேன்மைகள் ஒன்றிற்கும் நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல ராஜா. ஆண்டவரே, நாங்கள் கையிட்டு செய்த காரியங்கள் ஜெயமாய் மாறினது என்று சொன்னால் அது உம்முடைய கரம் எங்கள் மேல் வைக்கப்பட்டிருந்ததுனால தான் ஆண்டவரே அது ஜெயமாக முடிந்தது. ஒருவேளை எங்களுடைய திறமையை நம்பி, எங்களுடைய தாளந்துகளை நம்பி, ஆண்டவரே எங்களுடைய ஞானத்தை நம்பி நாங்கள் போயிருந்தோம்னு சொன்னால் நாங்கள் தோற்று போயிருந்திருப்போம் ஆண்டவரே. நீர் எங்களோடு இருந்தபடி நாங்கள் ஜெயித்திருக்கிறோம் அப்பா. அந்த சிந்தையோடு எப்பொழுதும் நாங்கள் தரித்திருந்து எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் ஆண்டவர் நம்முடைய பாதத்தில் வைத்து நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் என்று சொல்லி ஆண்டவர் எங்களை தாழ்த்துவதற்கு எங்களுக்கு நீர் கிருபையை தரும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஒருபோதும் சத்துருவானவன் எங்களுக்குள்ளாக பெருமையான சிந்தனைகளை விதைக்காதபடிக்கு, பெருமையான எண்ணங்களுக்குள்ளாக நாங்கள் போகாதபடிக்கு ஆண்டவரே எங்களை ஒருபசியாக உடைய சமூகத்தை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. அப்படியாக மேட்டுமையான சிந்தனைகள் ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் அதை முற்றிலுமாக எடுத்து போடுங்க ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் எங்கள் மூலமாய் வெளிப்பட வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில எல்லா ஜெயமும் ஆண்டவரே உம்முலமாய் எங்களுக்கு வருகிறது என்று சொல்லி ஆண்டவரே உம்மை மாத்திரம் நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நீங்க மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில மகிமைப்படுங்க, மற்ற ஜனங்களுக்கு முன்பாக வெளிப்படுங்க, முற்றிலுமாக நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல உடைய நாமத்திற்கே நீங்கள் மகிமை வர பண்ணுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாளைக்கு ஆண்டவரே உடைய இந்த ஜெபத்திற்கு வந்து கலந்து கொண்ட எல்லா பிள்ளைகளும் நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாளைக்கு தேவையான கிருபைகளை உடைய பிள்ளைகளுக்கு தாங்க. அவருடைய போகையிலும் வருகையிலும் உடைய கிருபையின் கரம் அவர்கள் மேலே இருக்கட்டும் அப்பா. அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் நீதாமே ஜெயமாய் மாற்றி தரும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பங்களுக்குள்ள நல்ல சமாதானத்தை தாங்க, சுகவீனமாய் இருக்கிறவர்களுக்கு நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை தாங்க தகப்பனே. உடைய கரத்தில் ஆண்டவரே உடைய பிள்ளைகள், அவருடைய குடும்பங்கள், அவருடைய சந்ததி எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாம் சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தரை செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நம்மளுக்கு 11 மணிக்கு நம்மளுக்கு சபையில் உபவாச ஜெபம் உண்டு. சபை விசுவாசிகள் நீங்கள் நிச்சயமாய் வந்து நேரடியாக வந்து கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்றைக்கு மாலை 7 மணிக்கு நம்மளுக்கு ஆயத்த ஜெபம் உண்டு. அதுலேயும் அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆசரிக்க போகிற நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆயத்தத்தோடு நம்ம ஆலயத்திற்குள்ளே பிரவேசிக்க வேண்டியது முக்கியமான ஒரு காரியம். அதனால் ஆயத்த ஜெபத்திற்கும் இன்றைக்கு மாலை 7 மணிக்கு நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள்.
நாளை நம்மளுக்கு காலையில் நம்மளுக்கு 7 மணிக்கு நம்மளுக்கு ஆராதனை உண்டு, ஓய்வு நாள் ஆராதனை. நம்முடைய சபை விசுவாசிகள் நிச்சயமாக நீங்கள் நேரடியாக வந்து கலந்து கொள்ளுங்கள். தூரத்தில் இருக்கிறவர்கள், மற்ற சபைகளுக்கு செல்லுகிறவர்கள், நீங்கள் உங்களுடைய சபைக்கு சென்று உங்களுடைய ஆராதனைகளை முடித்துவிட்டு அதற்கு பின்பாக நீங்கள் வந்து ஆன்லைனில் நம்முடைய சர்வீஸ் இருக்கும் யூடியூப்பில், அதை நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் கலந்து கொண்டு நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.